Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் சதுரகிரி கோயிலுக்கு செல்லும் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வத்திராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சதுரகிரி மலைப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்லக்கூடிய மாங்கனி ஓடை, சங்கிலிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்தை பொறுத்தே சதுரகிரி கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது. தர்மபுரியில் தொடர் மழையின் காரணமாக அரசு கலைக்கல்லூரி முன்பு மழைநீர் தேங்கியதால் சுற்றுச்சுவர் விழுந்ததால் பெற்றோர்கள் அச்சமடைந்தனர். அரசு கலைக்கல்லூரி பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பெய்த தொடர் மழையின் காரணமாகவும் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டதாலும் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் சேலம் தர்மபுரி நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் அவதியுற்ற நிலையில் அரசு கலைக்கல்லூரியின் சுற்றுச்சுவர் ஈரத்தின் காரணமாக சரிந்து விழுந்தது. நல்ல வேளையாக யாரும் அங்கு இல்லாததால் பாதிப்பு இல்லை என்றாலும் பெற்றோர்கள் அதிர்ச்சியடைந்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி கட்டடங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா என ஆய்வு செய்யாததால் மாணவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே 200 ஏக்கருக்கு மேலான வயல்களில் தண்ணீர் புகுந்ததால் நடவு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சேத்தியாத்தோப்பு அருகே ஆதனூர் கிராமத்தில் மழை பெய்து வரும் நிலையில் ஏரியில் வடிகால் தூர்வாரப்படாததால் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய நிலங்களில் நீர் புகுந்தது. விடியா ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியம் காரணமாக தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை கிராமத்தில் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மல்லாக்கோட்டை கிராமத்தில் நடந்த கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களை சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது அதிமுக விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப தலைவர் கோபி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முதலமைச்சருடைய நிவாரண நிதியில் இந்த குடும்பங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில், சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முதலமைச்சர் நிவாரண நிதி 10 லட்சமாக கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த குடும்பத்தினர் எதிர்பார்க்கிறார்கள். அதை செய்து தர வேண்டும் என்று அரசிடம் சொல்ல வேண்டுகிறேன். இந்த பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களுடைய அந்த குழந்தைகள் மற்ற அவருடைய குடும்பங்களிலே தகுதி வாய்ந்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். திருவாரூரில் விவசாயிகள் நலனுக்கு எதிராக செயல்படும் சுரங்கத்துறை துணை இயக்குநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செருகுடி ஊராட்சியில் 1.5 ஏக்கர் நிலத்தை ONGC நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த நிலையில் அதன் பயன்பாடு முடிந்ததன் காரணமாக விவசாய நிலமாக பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கியது. ஆனால் நிலத்தை விவசாயத்திற்காக பயன்படுத்துவதற்கு சுரங்கத்துறை துணை இயக்குநர் அனுமதி மறுத்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திமுக ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.